இந்த கோகுலத்துல காலம்பர கண்ணை அசந்துட்டா. அப்பதான் பிரசவிச்சிருக்கா. அந்த கண்ணை அசந்து குழந்தை பார்த்தா கழுக்குன்னு கண்ணை சிமிட்டிண்டு அப்படி ஒரு அழகா இருக்கா. நம்ம கண்ணன் சிரிக்கிறான்னு அம்மா பார்த்து சிரிச்சோன்னு தாங்கல அந்த சந்தோஷம். இந்த கோகுலத்துல அவ எப்படி அனுபவிச்சா அந்த கண்ணன்னு சொல்லி இங்க பெரியாழ்வா அந்த பாஷுத்தாங்க அவர் ஒரு சமயம் திருக்கோஷியங்குடைய திவ்ய தேசத்துக்கு போயிருந்தார். அங்க பெருமாளுக்கு சௌமி நாராயணன் பேர். இதே கிருஷ்ண ஜெயந்தி சமயத்துல அங்க போயிட்டா. அந்த சௌமி நாராயணனே கண்ணனா நினைச்சு அந்த ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தை அங்க கொண்டாடு. வண்ணமாடங்கச்சூர் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்னன் சுண்ணம் எதிரை தூவிட கண்ணல் முற்று கலந்தாளாயிற்றே வண்ணமாடங்கச்சூர் திருக்கோட்டியூர். கண்ணன் கேசவன், நம்ம கண்ணன் வந்து சுருட்ட கேசவன். இப்பதான் குழந்தை கண்ணன் அவதாரம் இருக்கா. அந்த சுருட்ட கேசவோட கண்ணன் கேசவன் நம்பினா அழகா இருக்கான். நம்பி பிறந்தனில் எப்பவுமே குழந்தை பிறந்தா அடுத்த நாள் காலம்பரை தெளிச்சா வாசி தெளிச்சு கோலம் போட கோபிகள்லாம் பார்க்கறா. முன்னாடி யசோதி குழந்தை பிறந்துட்டா. அந்த ஊருக்கு அவதான தலைவி பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே உடனே என்ன பண்றா, கையில வெறும் குழந்தைய பார்க்கணும், வெறும் கையோட போகக்கூடாது. அந்த குழந்தைக்கு வேண்டிய எண்ணெய் சீயக்கா, எண்ணெய் சுண்ணம் எதிரெத்தோட. சில பேர் என்ன சுண்ணம்னா சில பேர் வந்து திருஷ்டி விடும் குழந்தைக்கு, நம்ம திருஷ்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய குங்குமம் மஞ்சளோட போறாளாம். குங்குமம் மஞ்சள் சுண்ணாம்பை சேர்த்துப்பால எண்ணம் சுண்ணம் எதிரைத்து விட. இவ போனாலே கண்ணனை பார்த்தோன்னே இவாளுக்கெல்லாம் ஒரு பரவசம் வந்துடுத்து. ஒருத்தர் பார்த்து தன் கையில உள்ள எடுத்துன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கும் பீச்சாங்குழால வடநாட்டுல ஹோலி எல்லாம் கொண்டாடுவா இல்லையா, தங்குள் அந்த ஒரு பரபரப்புல அந்த தான் கொண்டு வந்து ஹார்த்தியை எடுத்து அடிச்சுக்கிறாளாம், தான் கொண்ட எண்ணெய் எடுத்து அடிச்சுக்கிறாளாம். எண்ணெய் சுண்ணம் எதிர் கண்ணல் முற்று கலந்து அந்த முற்ற முழுக்க பார்த்தா ஒரே எண்ணெயா இருக்கு, ஒரே சுண்ணாம்பா இருக்கு, ஒரே இதா இருக்கு. அப்படி ஒரு அப்படி ஆயிடுத்தாங்க. அப்புறம் அடுத்த பசங்க ஓடுவார் இழுவார் உகந்தளிப்பார் நாடுவார் நம்பிரான் என் குற்றன் என்பால் பாடுவார்களும் பல்பலை கொற்று நின்று ஆடுவார்களும் ஆயிற்று பாடிய. சில பேர் பார்த்துட்டு வந்துட்டா. அதுக்குள்ள சில பேர் பார்க்கலாம், என்ன எங்க போயிட்டு வர, நான் கண்ணனை பார்த்து யசோதிக்கு ஒரு குழந்தை பார்த்து என்ன அழகா இருக்கு தெரியுமா, நீல பாலனா இருக்கான். உடனே இவளுக்கு ஆசை, இவன ஆசை வந்து இவன் நம்ம ஓடுறா, ஓடி போய் கண்ணனை பார்க்கறான். கண்ணனை பார்த்தோன்னா இவன் தாங்கல. அப்பதான் தோணித்தான் கண்ணனை பார்த்தோன்னா ஐயோ நம்ம தோழியை பக்கத்து வீட்டு தோழி ஆட்சின்னு வராம போயிட்டோமேன்னு சொல்லி அவளை போய் ஆட்சின்னு விழுவோன்னு சொல்லி இவ வெளியில வராலாம். அதுக்குள்ள அவ பார்த்தா எங்க இவளை காணுமேன்னு சொல்லி இப்ப ஓடி ரெண்டு பேரும் வாசல் திண்ணையில ரெண்டு முட்டி மோதிண்டாளாம். இவ அவளை பரபரப்பு ஓடுவார் விழுவார் ரெண்டு பேரும் முட்டிண்டா ஒருத்தர் மோதிண்டா என்னடி இப்படி வந்து மோதற வெளிக்கிற அப்படின்னு சத்தம் போடுவா இல்லையா. அப்படி ரெண்டு பேருமே கீழே விழா விழுந்துட்டு உகந்து சொல்றான், பாத்தியா கண்ணன் எவ்வளவு நன்னா இருக்கான் தெரியுமா குட்டி. அந்த யசோதிக்கு ஒரு குழந்தை, யசோதிக்கு என்ன அருமையான குழந்தை வந்திருக்கு. நம்ம கண்ணன் கண்ணழகே தன்னிடியம், அதனால அவனுக்கு கண்ணன் நான் இப்பயே பேர் வச்சுட்டேன். எவ்வளவு இருக்கு நன்னா இருக்கான், எவ்வளவு நன்னா இருக்கான். உகந்து உகந்து சொல்ல இவருக்கு ஆர்வம் தாங்களே ஓடுறான். உகந்தாளிப்பா நாடுவான், எங்க இருக்கான் குழந்தை, எங்க இருக்கான் யசோதை, எங்க இருக்கா, எங்க சூத்திகாகரம்னு எங்க பிரசவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நாடுவான் நம்பிரான் எங்கூற்று பாடுவான். உடனே எல்லாம் பறவை கொட்டிட்டு ஆடி பாடி கோகுலமே கொண்டாடு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு யசோதிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு தன்னோட தலைவிக்கு. ஆனா அந்த கோபிகள்லாம் அப்படி கொண்டாடி தீட்டிட்டான். அது ஒரு வயசான கோபி வந்து பாக்குறாளாம், என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்கறான். வந்து தள்ளுங்க நான் வந்து பாக்குறேன், நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு யசோதை சொல்றான். இந்த வயசான கோபி கை காலம் ஆடின்னு இருக்கா. பாக்குறா, கண்ண பேணி சீரோடைய பிள்ளை பிறந்தனில் காணத்தான் புக்கு போதுவான் ஆனன்பான் இவன் நேரில் இருக்கான் திருவோணத்தான் உலகாலம் என்பார்கள் சொல்ல இங்க ஆழ்வார்கள். அங்க கேட்டா இது என்ன புருஷ குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு பாக்குறா. பார்த்தோன்னா இந்த பாட்டிக்கு வெக்கம் வருது. இந்த பாட்டி வெக்கப்படுறா, என்ன எனக்கு வெக்கம் வருது, நான் கல்யாண புதுசுல என் கணவரை பார்த்து வெக்கப்பட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வெக்கப்பட்டதே இல்லை. இவனை பார்த்தோட எனக்கு வெக்கம் வருதுரே இந்த வயசுல. அப்ப இவன் தாண்டி புருஷன், இவன் ஒத்தந்தான் ஆம்பளை உலகத்துல. வேதமே தான் சொல்றது, பகவான் ஒத்தந்தான் ஆம்பளை, மத்த எல்லாரும் ஸ்ரீகன்னு சொல்றது. ஆனன்பான் இவனுக்கு இனி ஈடான ஒரு ஆண் கிடையாது, இவனுக்கு ஈடான ஒரு புருஷன் கிடையாது, என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாளாம். அப்ப திருவோணத்துல பிறந்து, பொதுவாக கண்ணன் பிறந்த ரோகிணி தான், ஆனா விஷ்ணு புராணத்துல அவனை திருவோணம் சொல்றான். அந்த திருவோணத்துல பிறந்திருக்கு, திருவோணமா பிறந்திருக்கு, திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே, திருவோணத்துல பிறந்த குழந்தை உலகத்தை ஆளும், உன் குழந்தை உலகத்தை ஆள். ஏன்னா பின்னாடி துவாரகை ஆளப்போறான் இல்லையா, துவாரகாதீஷனா, உலகாலும் என்பார்களேன்னு சொன்னான். ஒரு மரத்தொட்டில் தான் போட்டிருக்காளாம், கிழக்க தொட்டில் கீழே உழைத்திடும் எடுத்து கொள்கையில் மருங்கை இருந்திடும் உடுக்கி பொழுது உதரத்தை பாய்ந்திடும் மிடுக்கலாமையால் நான் மெலிந்தேன் என்றான். மரத்தொட்டு கால கையை உதச்சின்னு விளையாடின்னு இருக்கான். அப்ப நினைக்க திமிரும் போது யசோதை நினைக்கிறா, ஐயோ இப்படி காலை உதைச்சுன்னு இருக்கானே, அந்த கோமலமான சின்ன குஞ்சு பாதம் வெளிக்குமே சொல்லி கொஞ்சம் தூக்கிக்கிறான். தூக்கினா திடீர்னு கிடக்கிறான், நல்ல புஷ்டியா பிறந்திருக்கான், கொழுன்னு பிறந்திருக்கான். கிடக்க தொத்தில் கீழே உதைத்திடும் எடுத்து மருங்க என்ன இடுப்பொடிகிற அளவுக்கு பாரமா இருக்கான். அந்த பாரம் தாங்காம அப்பான்னு சொல்றாளாம். பாடம் தாங்காம அப்பான்னு சொல்லும் போது உடனே பக்கத்துல ஒரு கோபிக்கார, என்னடி உன் குழந்தை அவ்வளவு வெயிட்டா இருக்கா, குழுன்னு இருக்குல்ல, ஐயோ இப்ப கண் பற்றும் போலேன்னு சொல்லி
மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் சொல்றான். கடைசியில் அந்த குழந்தை எங்கிட்ட கூட ஒரு கோபிட்டு பாஞ்சு 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 வந்து கடைசியில் தூரக்கேந்து அம்மா திருப்பி உள்ள போயிட்டு வரா, திருப்பி வந்தோடனே திருப்பி அம்மா மேல பாயிறானா, உதரத்தே பாய்ந்து நேரா வயத்தை நோக்கி அப்படி பாஞ்சானு எருக்கி அவனை கட்டிண்டா. அவனை தாங்க முடியாது. அம்மான்னு சொல்ல, உன் குழந்தை என்ன அவ்வளவு பாரமா இருக்கான்னு, அவ்வளவு வெயிட்டா இருக்கான்னு கேட்டோன்னா, ஐயோ இவ கண்ணே பற்றும் போலேன்னு சொல்லி, மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் சார். எனக்கு மிடுக்கு இல்லடி, பிரசவிச்சு இப்பதானே பிரசவிச்சிருக்கேன், பச்சை உடம்பு பசலையான இந்த குழந்தைய தூக்க கூட எனக்கு தெம்பில்லடி, அவ்வளவு வீக்கா நான் போயிட்டேன், அவளை இழைச்சு போயிட்டேன்னு சொல்லி அந்த கண்ணன் மேல திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அன்விகா. இது பெரியாடுவா தாங்க யசோதையாவே இருந்து அன்விக்கிறான். ஒரு நாள் வாசல் கோலம் போட வரா, தெளிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட யசோதை பார்த்தா திண்ணையில ஒரு அழகான தொட்டில் இருக்கு. இந்த தொட்டில பார்த்தோன்னா நல்ல தங்க தொட்டில் ஜால் அடிக்கிறது பார்த்தோன்னா ஆச்சரியப்படா. எல்லாம் கோபிகள்லாம் காலமே அடிக்கடி கண்ணனை பார்க்க ஓடி ஓடி வந்துட்டு இருக்கான். உடனே பார்க்கறா, இது யார் தொட்டின்னு தெரியல. யார் தொட்டில என்ன, நம்ம கண்ணனுக்கு ஏத்த ஒரு தொட்டில் கிடைச்சிடும், தொட்டில் போடுறோம். இல்லை வேற யாரோட தொட்டில் நாளைக்கு வந்து கேட்டா என்ன சொல், கேட்டா கொடுத்துருவோம். அப்ப சொல்ற, மாணிக்கம் கட்டி வைரமிடம் கட்டி ஆணி பொன்னா செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தந்தான் மாணிக்குரலனை தாளேலோ வெய்யம் வளர்ந்தானே தாளேலே சொல்ற. மாணிக்கத்தினால வெறும் தங்க தொட்டில தான் நல்லா இருக்கா. மாணிக்கத்துல அத மாணிக்கத்தை பதிச்சிருக்கா, வைரத்தை பதிச்சிருக்கா. ஒரு மாணிக்கம் ஒரு வைரம், ஒரு மாணிக்கம் ஒரு வைரம். மாணிக்கம் கட்டி வைர இடமட்டு, ரெண்டு மாணிக்கத்துக்கு மத்தியில ஒரு வைரத்தை பதிச்சிருக்கா. மாணிக்கம் கட்டி வைரமிடு கட்டி ஆணி பொன்னா செய்த வண்ண சிறு தொட்டில், சின்ன தொட்டில். இந்த தொட்டில் யாரு கொடுத்தா, பேணி உனக்கு பிரம்மன் விடு தந்தான். பிரம்மாதான் கொண்டு வச்சுட்டு போயிருக்கா. பகவான் வந்து குழந்தையா கண்ணனா அவதாரம் பண்ணிருக்கான் யசோதைக்கு. அந்த அந்த பகவானுக்கு ஒரு தொட்டில் நம்ம சமர்ப்பிப்போம்னு சொல்லி தொட்டில வச்சுட்டு போயிருக்காராம். அது அவ என்ன சொல்றா, எதேச்சியா அவனுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம எதிர்பார்க்காம உனக்கு கிடைச்சதுன்னா என்ன சொல்றா, விதியேன்னு கிடைச்சுன்னு சொல்லுவான். பிரம்மாவுக்கு தான் விதின்னு பேரு. விதியேன்னு கிடைச்சானால பிரம்மா தான் கொடுத்துருக்கா, அந்த விதியே உனக்கு கொடுத்துருக்க சொல்லி பேணி உனக்கு பிரம்மன் விடுதன் தான். விதி இது விதியேன்னு கிடைச்சிருக்கு. இல்லாட்டா உன் வீட்டு வாசல் யார் தங்க தொட்டில் வச்சுட்டு போவாளா, உன் வீட்டுல வாட்ட தங்க தொட்டில் வச்சுன்னு போத்தோண்டே இது விதியே உனக்குன்னே விதிக்கப்பட்டு கிடைச்சிருக்கு. பிரம்மாவே தான் உண்மையா கொண்டு வச்சுட்டு போயிருக்கார், அதை எடுத்துக்கிறாளாம். பேணி உனக்கு பிரம்மன் விடுதன் தான் மாணிக்குரலனே தாளேலோ வையமலந்தானே தாளேலோ. அது சொல்ல மாணிக்குரலன்னு சொல்றான். இவனை வந்து சின்ன குட்டியா உன்னி கிருஷ்ணனா இருக்கான். இவனுக்கு ஒரு சின்ன ஒரு தொட்டில் போட்டான். அல்ல அழகான ஆணி பொன்னா செய்த வண்ண சொட்டு, நல்ல நல்ல தங்கத்துல ஆன தொட்டி, அல்ல மாணிக்க வேற கட்டி இருக்கு, நன்னாதான் இருக்கு பார்க்க. ஆணி பொன்னா செய்தவன் கண்ணனுக்கு ஏத்த தொட்டில, கண்ணனை பொறுத்தவரை அது அவ்வளவு பாந்தமா இருக்கு. அந்த கண்ணனுக்கு ஏத்த தொட்டிலா இருக்கு, தொட்டிலுக்கு ஏத்த கண்ணனா இருக்கான். எப்பவுமே தொட்டில் ரொம்ப பெருசாக குழந்தை சின்ன இருந்தா பார்க்கணும்னா எடுப்பா இருக்காது. இல்ல குழந்தை பெருசா இருந்து தொட்டில் சின்ன இருந்தா அந்த குழந்தைக்கு பத்தாது. அது கால் கையில உதச்சி விளையாடும் போது உருண்டு பிறண்டு ஒரு குப்பெடுத்துக்கு முயற்சிக்கும் போது அது பத்தாது. அப்ப என்ன விட இது அழகா இருக்கு. அப்ப சொல்றா, இந்த குழந்தைக்கு தொட்டில் போற்ற முடியுமா, பெரியாழ்வா கேட்கிறார். மாணிக்குரலன் தான் சின்ன உருவத்துல இருக்கான்னு நம்பிடக்கூடாது. அன்னைக்கு அப்பதான் மகாபலியில போய் சின்ன உருவமா வாமன உருவமா குஞ்சு பாதத்தான் 3 அடி மண்ணு கேட்டு பார்த்தா திடீர்னு பார்த்தா உலகத்தை அளந்துட்டான். அதனால இவன் உலகத்தை அளக்கக்கூடியவன். இவனுக்குன்னு பார்த்து ஒரு கொட்டில் போட்டோம் நம்ம சந்தோஷப்பட முடியாது. மாணிக்கருளனை தாளேலோ வையமளந்தானே தாளேலோ அப்படின்னு சொல்ற. திடீர்னு நினைச்சு வெய்யத்தை அளந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல. இல்ல அந்த வையம் அளந்தவன் தான் இன்னைக்கு மாணிக்கருளனா யசோதைக்கும் நந்தகோபனுக்கு ஒரு பாக்கியமா ஒரு குழந்தையா கிடைச்சான்னு சொல்லி மாணிக்கருளனை தாளேலோ வையமளந்தானே தாளேன்னு சொல்லி கோனேல் அலையிலே தாளேலோ அவர் சொல்லும்போது சொல்றாரு, ராஜா பயிலே அழாதரா. அதுக்கு துர்கை வந்து ஒன்று சமர்ப்பிக்கிறா, துர்கை வந்து மஞ்சளை சமர்ப்பிக்கிறா, இந்திரன் வந்து சமர்ப்பிக்கிறான். நிறைய விஷயத்த சொல்லி அந்த 10 பாஷலும் அவாவா வந்து சம்பாவனை பண்றாளாம். அவாவா ஒண்ணு துர்கை ஒண்ணு கொடுத்துட்டு போறா, இந்திரன் ஒண்ணு கொடுத்துட்டு போறா, சிவன் ஒண்ணு கொடுத்துட்டு போறார் அப்படின்னு கண்ணன் அந்த கண்ணனுக்கு குழந்தையார் கண்ணனுக்கு அவாவா ஒரு செயின் ஒருத்தர் கொடுத்துட்டு போறா, ஒருத்தர் கொலுசு ஒருத்தர் கொடுத்துட்டு போறா. அந்த 10 பாஷத்துல 10 விதமா அணிவிக்கிறாங்க. ஒரு பாசம் கண்ண தாளேலோ 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 தாளேலோன்னு ஒரு அழகான ஒரு தாலாட்டு பெரியாழ்வார் பாடி ஆனந்தப்பட்டுட்டார். நம்மளுக்கு கண்ணனை தாலாட்டுல இந்த பாஷனம் போ, நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கூட நம்ம குழந்தைகளுக்கு இந்த பாட்டு போருமே. மாணிக்கம் கட்டி வைரமெடு கட்டி ஆணி பொன்னா செய்த வண்ண சுரு தொட்டில் பேணி உனக்கு விருவந்தண்டா பேணி உனக்கு பெருமை விடுதண்டா மாணிக்குரலனை தாளாலே வையம் அளந்தான். எந்த நம்ம சாதாரண நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பண்ணா கூட அதை கூட கண்ணான் தானே கூப்பிடுவோம். ஏன்னா அந்த கண்ணன் என்னைக்கு பிறந்தானோ, கிருஷ்ணன் என்னைக்கு பிறந்தானோ, அப்படி எல்லா குழந்தைக்குமே அந்த அவன் பேர் தான் கண்ணான் தான் பேர். கொஞ்சம் அவரை கண்ணான் தான் கொஞ்சுவான். அப்படி நிஜமா அந்த கண்ணன் வந்து அந்த யசோதையோட தொட்டில அப்படி ஆடிண்டு, யசோதை தொட்டில இருக்கிற அழகு அந்த தொட்டில ஆட்டிண்டு யசோதை தாலாட்டு பாட பெரியாழ்வா தானே யசோதையா மாறி அந்த 10 பாசுரங்களை அந்த தாலாட்டு அணிவிக்கிற அழகு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். இது பெரியாழ்வார் கிருப்பையாலே கிடைச்சது. சுவாமி பெரியாழ்வார் திருவள்ளியை சரணம். பரம சந்தோஷம். ஸ்ரீ ராமார்ப்பணம்.